2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பது இப்போ உறுதியாகி இருக்கு. இந்த கூட்டணிக்காக தளபதி விஜய் அவர்கள் சில நிபந்தனைகள் அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு எகெயின்ஸ்டாக சில விஷயங்களை தளபதி விஜய் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி தான் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அதிமுக சந்தித்தது. சொல்லப்போனால் அதிமுக அவர்கள் தனித்து போட்டியிருந்தா கூட ஒரு தொகுதியில் 2 தொகுதி வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் 40 தொகுதியும் தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே பிஜேபி தான். முக்கியமாக சிறுபான்மை வாக்குகள் பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் இருந்ததால் வாங்காமல் போகி விட்டது. இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிமுக தெளிவா இருக்கு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தான் ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்குமே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, பிஜேபியோட இதுக்கு மேலே கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட நோக்கமே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் எங்களோட நோக்கம். அதனால் நாங்கள் யாரு கூட வேணால் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ பிஜேபியோட மீண்டும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னதான் பிஜேபி சிறுபான்மை வாக்குகள் பிரிக்கிறது, சிறுபான்மை வாக்குகள் கம்மியாக்கிறது அப்படின்னு பார்த்தாலுமே திமுகவை எதிர்க்கணும்னா கண்டிப்பாக அது பிஜேபி அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட இளைஞர்கள் வாக்குகளை சேகரிக்கும் கட்சியோட கூட்டணி வைக்கணும். அதனால தான் பிஜேபி கூட கூட்டணி பிளான்ல இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் இந்த போட்டியில் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட இப்போ அதிமுக கூட்டணி வைத்தால் பிஜேபி கூட்டணி இருக்காது. பிஜேபி தனித்து தான் போட்டியிடும். வேற ஏதாவது கட்சியோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது சிறுபான்மை வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரும்னா கண்டிப்பாக பிஜேபி கூட கூட்டணி இருக்கக்கூடாது. ஸோ தளபதி கூட கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மை வாக்குகள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாக்குகளாக வரும். தளபதிக்கு சிறுபான்மை வாக்குகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. திமுகவோட அந்த ஒரு வாக்கை கம்ப்ளீட்டாக தூக்குவதற்கான சக்தியை தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதனால் அதிமுகவோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போ எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, துணை முதலமைச்சர் பதவி தான் கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஒரு 60 சீட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் பதவி கோரிக்கை வச்சிருப்பாங்க. அப்படின்னு தான் எல்லாம் ரேண்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விசாரிக்கும் போது தான் தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட 40% தொகுதிகள் கேட்டிருக்காங்களாம். 40% தொகுதிகள்னா 234 தொகுதியில் 40% கிட்டத்தட்ட 80 தொகுதி. ஸோ 30 தொகுதி, 60 தொகுதி, 45 தொகுதி அப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 80 தொகுதிக்கு மேலே தளபதி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருக்காங்கன்னு கேட்டால் அதை பற்றி எந்த விதமான தகவலும் வெளியாகலை. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் கேட்பது என்னன்னா, 5 மினிஸ்டர்ஸ் நீங்கள் ஆட்சி பிடித்தால் 5 மினிஸ்டர்ஸ் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு அந்த ஒரு நடைமுறையை தளபதி விஜய் அவர்கள் சாத்தியமாக்குறாங்க. 5 மினிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அதிமுக இது வரைக்குமே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா 234 தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக மெஜாரிட்டியான தொகுதியில் போட்டியிட்டு வின் பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட 150 தொகுதிக்கு மேலே அதிமுக போட்டியிட வேண்டும். அந்த 150க்கு மிச்சம் இருக்கிற தொகுதிகள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பா தேமுதிக இப்பவே 25 சீட்டுகள் மேல கேட்குது. அந்த சமயத்துல மேபி 10 கம்மியாகி 17 சீட்டு வரைக்குமே தேமுதிக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிக மட்டும் இல்லாமல் ஒருவேளை பாமக அதிமுகவோட கூட்டணி செய்தால் அதுக்கும் ஒரு கூட்டணிக்கான ஒரு சீட் ஒதுக்க வேண்டும். இந்த சமயத்தில் தளபதி விஜய் மட்டுமே 80 சீட்டுக்கு மேலே கேட்டால் அது அதிமுகவுக்கு கூட்டணியில்
மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 80 சீட் வந்து கேட்குறாங்க. ஒருவேளை வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது வந்து அந்த சீட் வந்து கம்மியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ வரைக்கும் வந்து தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இளைஞர்கள் வாக்குகளும் அதிகமாக இருக்குது, 25% ஆஃப் வாக்குகள் வந்து எங்களுக்கு வந்து விழும், எங்களுக்கான டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் இப்படி சொன்னாலுமே அதிமுகங்கிறது வந்து பழம்பெரும் கட்சி. 1977 இருந்து இப்போ வரைக்குமே வந்து அதிமுக ஒரு பயங்கரமான கட்சியாக வந்து இருக்குது. இந்த கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது வந்து 80 சீட்லாம் வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதே சமயம் இன்னொரு கேள்வி என்னன்னா, கண்டிப்பாக வந்து தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்கு வந்து தேவை. அதனால் வந்து எந்த ரிஸ்க்கை வேணால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுக எடுக்குமா, அதுதான் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிமுக தொண்டர்கள் எடுப்பார்களா, அதுதான் வந்து கேள்வி. ஸோ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய பரபரப்பு வந்து இருக்க போகிறது. கண்டிப்பாக அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து உறுதியாகிவிட்டது. இந்த கூட்டணிக்கான பாலமாகவே வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இப்போ 80 சீட்டு 5 மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்புறமா இந்த 80 சீட் வந்து 60 சீட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 மினிஸ்டர் 4 மினிஸ்டராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே ஜனவரி மாதம் சொல்லப்போனால் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி கூட வந்து கூட்டணிக்கான சீட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதையுமே வந்து இப்போதைக்கு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் இதுதான் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பது வந்து இப்போ வந்து உறுதியாகி இருக்கு. இந்த கூட்டணிக்காக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சில நிபந்தனைகள் வந்து அதிமுகவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம், ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து சில விஷயங்களை தளபதி விஜய் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள், டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வந்து 2026 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இருந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி வந்து அதிமுக வந்து சந்தித்தது. சொல்லப்போனால் வந்து அதிமுக அவர்கள் வந்து தனித்து போட்டியிருந்தா கூட வந்து ஒரு தொகுதியில் 2 தொகுதி வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் 40 தொகுதியும் தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே பிஜேபி தான். முக்கியமாக சிறுபான்மை வாக்குகள் வந்து பிஜேபியோட வந்து அதிமுக கூட்டணியில் இருந்ததால் வந்து வாங்காமல் போய்விட்டது. இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிமுக வந்து தெளிவாக இருக்குது. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு தான் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, பிஜேபியோட இதுக்கு மேலே வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட நோக்கமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பணும், அதுதான் வந்து எங்களோட நோக்கம். அதனால் வந்து நாங்கள் யாரு கூட வேணால் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பிஜேபியோட மீண்டும் வந்து கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து பிஜேபி வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து பிரிக்கிறது, சிறுபான்மை வாக்குகள் வந்து கம்மியாக்கிறது அப்படின்னு பார்த்தாலுமே வந்து திமுகவை எதிர்க்கணும்னா வந்து கண்டிப்பாக அது பிஜேபி அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட இளைஞர்கள் வாக்குகளை சேகரிக்கும் கட்சியோட வந்து கூட்டணி வைக்கணும். அதனால தான் பிஜேபி கூட கூட்டணியை வந்து பிளான்ல இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த போட்டியில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வந்து இப்போ வந்து அதிமுக கூட்டணி வைத்தால் பிஜேபி கூட்டணி வந்து இருக்காது, பிஜேபி வந்து தனித்து தான் வந்து போட்டியிடும், வேற ஏதாவது கட்சியோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது சிறுபான்மை வாக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வந்து வரும்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி கூட கூட்டணி வந்து இருக்கக்கூடாது. ஸோ தளபதி கூட கூட்டணியில் இருந்தால் வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாக்குகளாக வந்து வரும். தளபதிக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. திமுகவோட அந்த ஒரு வாக்கை வந்து கம்ப்ளீட்டாக தூக்குவதற்கான சக்தியை வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதனால் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போ எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, துணை முதலமைச்சர் பதவி தான் வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஒரு 60 சீட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் பதவி வந்து கோரிக்கை வந்து வச்சிருப்பாங்க. அப்படின்னு தான் எல்லாம் ரேண்டமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விசாரிக்கும் போது தான் தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு.
தளபதி விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட 40% தொகுதிகள் வந்து கேட்டிருக்காங்களாம். 40% தொகுதிகள்னா 234 தொகுதியில் 40% வந்து கிட்டத்தட்ட 80 தொகுதி. ஸோ 30 தொகுதி, 60 தொகுதி, 45 தொகுதி அப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 80 தொகுதிக்கு மேலே வந்து தளபதி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டிருக்காங்கன்னு கேட்டால் அதை பற்றி எந்த விதமான தகவலும் வந்து வெளியாகலை. ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் கேட்பது என்னன்னா 5 மினிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஆட்சி வந்து பிடித்தால் 5 மினிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு அந்த ஒரு நடைமுறையை வந்து தளபதி விஜய் அவர்கள் சாத்தியமாக்குறாங்க. 5 மினிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அதிமுக வந்து இது வரைக்குமே வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து 234 தொகுதியில் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக மெஜாரிட்டியான தொகுதியில் வந்து போட்டியிட்டு வின் பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட வந்து 150 தொகுதிக்கு மேலே வந்து அதிமுக வந்து போட்டியிட வேண்டும். அந்த 150க்கு மிச்சம் இருக்கிற தொகுதிகள் தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக தேமுதிக வந்து இப்போவே வந்து 25 சீட்டுகள் மேலே வந்து கேட்குது. அந்த சமயத்தில் வந்து மேபி 10 கம்மியாகி 17 சீட்டு வரைக்குமே வந்து தேமுதிக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிக மட்டும் இல்லாமல் ஒருவேளை பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி செய்தால் அதுக்கும் வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு சீட்டு வந்து ஒதுக்க வேண்டும். இந்த சமயத்தில் தளபதி விஜய் மட்டுமே வந்து 80 சீட்டுக்கு மேலே வந்து கேட்டால் அது வந்து அதிமுகவுக்கு கூட்டணியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து 80 சீட் வந்து கேட்குறாங்க. ஒருவேளை வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது வந்து அந்த சீட் வந்து கம்மியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ வரைக்கும் வந்து தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, இளைஞர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கு, 25% ஆஃப் வாக்குகள் வந்து எங்களுக்கு வந்து விழும், எங்களுக்கான டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் இப்படி சொன்னாலுமே அதிமுகங்கிறது வந்து பழம்பெரும் கட்சி. 1977 இருந்து இப்போ வரைக்குமே வந்து அதிமுக ஒரு பயங்கரமான கட்சியாக வந்து இருக்கு. இந்த கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது வந்து 80 சீட்லாம் வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதே சமயம் இன்னொரு கேள்வி என்னன்னா, கண்டிப்பாக வந்து தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்கு வந்து தேவை. அதனால் வந்து எந்த ரிஸ்க்கை வேணால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுக எடுக்குமா, அதுதான் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக தொண்டர்கள் எடுப்பார்களா, அதுதான் வந்து கேள்வி. ஸோ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய பரபரப்பு வந்து இருக்க போகிறது. கண்டிப்பாக அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து உறுதியாகிவிட்டது. இந்த கூட்டணிக்கான பாலமாகவே வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இப்போ 80 சீட்டு 5 மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்புறமா இந்த 80 சீட் வந்து 60 சீட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 மினிஸ்டர் 4 மினிஸ்டராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே ஜனவரி மாதம் சொல்லப்போனால் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி கூட வந்து கூட்டணிக்கான சீட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதையுமே வந்து இப்போதைக்கு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் இதுதான் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்குது.